என் சகோதரர்களுக்கும் மாணவ கண்ணிகளுக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டு விழா என்பதும் விடைபிரியாத விழா என்பதும் நாம் எப்போதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியைக்கு உன் தாயின் போதகத்தை தள்ளாது. என் மகனே, உன் தகப்பன் புத்தியைக்கு உன் தாயின் போதகத்தை தள்ளாது. ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. வாலிபரின் அலங்காரம் என்ன தெரியுமா? உன் வாலிபரின் அலங்காரம் என்ன தெரியுமா? பராக்கிரமம். வாலிபரின் அலங்காரம் முக அலங்காரம் இல்லை, சிகை அலங்காரம் இல்லை, ஆடை அலங்காரம் இல்லை. உன் இருதயத்தில் இருக்கிற பராக்கிரமம். எலும்பி நீ சிங்கமே, கோழையாக நிற்காதே. நீ ஒரு சிங்கம், நீ ஒரு சிங்கம். எலும்பி நீன், பராக்கிரம எலும்பி நீன். கோபத்தை அல்ல, உன் வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய வைராக்கியம். நீ உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகளை நினை. உன் வாலிப பிரயத்தில் உன் சிருஷ்டிகளை நினை. உன் காதலியை நினைக்காதே, உன் காதலியை நினைக்காதே. காதலியாகவும் அன்பாக இருக்கிற உன் தாய் தகப்பனை நினை. உன்னால் முடியும், உன்னை நீ நேசி. உன்னால் முடியும், உன்னை நீ நேசி. மற்றவரை நேசிப்பது அதன் பிறகு. காலம் பொன் போன்றது, அதை அலைபேசியில் நேரத்தை வீணாக்காதே. காலம் பொன் போன்றது, அதை போன் என்று அலைபேசியை வீணாக்காதே. ஊதாசீனம் படுத்தாதே ஆலோசனை கேட்கும் பொழுது. இவரா சொல்றார், நீயா எனக்கு சொல்கிறாய், நீ யாரோ நான் யாரோ என்று ஊதாசீனம் படுத்தாதே. உன் வாழ்க்கையை நீயே தீர்மானித்துக் கொள். உன் வாழ்க்கையை உன் கையில் இருக்கிறது. உன் வாழ்க்கை உன் நம்பிக்கையில் இருக்கிறது. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ, உன் வாழ்க்கையின் நம்பிக்கை உன் தும்பிக்கையாக இருக்கிறது, உன் நம்பிக்கை மேல் இருக்கிறது. வாலிப வயதில் காதல் பண்ணு. வாலிப வயதில் காதல் பண்ணு. பெண்ணை அல்ல, ஆணை அல்ல. என்னை காதல் என்று கேட்கிறாயா? எந்த காதல் என்று கேட்கிறாயா? உன் வாழ்க்கை படியை நேசி. உன் வாழ்க்கை படியை நேசி. ஏற்றிவிட்ட படியை உதறிவிடாதே. ஏற்றிவிட்ட படியை உதறிவிடாதே. நன்மையை ஏற்றிவிட்ட படியை உதறிவிடாதே. உன் கோபுரத்தை எட்டியடைய, உன் கோபுரமாகிய உன் லட்சியத்தை எட்டியடைய உழைப்பு, முயற்சி, திறமை உன் கையில் இருக்கிறது. அன்பு மாணவ கண்மணிகளே, இந்த வயது தத்தளிக்கிற வயது. அலைபோல் போன்ற கடலில், நடுக்கடலில் இருக்கிறாய். நீ கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்கு நடுக்கடலில் இருக்கிறாய். காதல் என்ற அன்பில் மூழ்கி விடாதே. சிகை அலங்காரத்தில் மூழ்கி விடாதே. ஆடம்பரத்தில் மூழ்கி விடாதே. கெட்ட சிந்தனையில் மூழ்கி விடாதே. உன் படகு நிதானமாக செல்ல வேண்டும் என்றால் நல் யோசனையை கேளு. அன்பு மாணவ மனைவிகளே, இந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் இங்கே படித்திருக்கிறீர்கள். அநேக ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஒளியாக, கண்ணாக, மூக்காக, வாயாக, காதாக, கையாக, காலாக, இருதயமாக ஒவ்வொரு உறுப்பும் உங்களை எழுதியிருக்கிறது. செதுக்கியிருக்கிற ஆசிரியர்கள் நிறைந்திருக்கிற இந்த மன்றத்தில் இந்த நினைவுகள் என்றும் உங்கள் மனதில் எழுதியது மறையாது. எந்த பள்ளிக்கூடத்திலும் இந்த மாதிரியான கூர்வையான அவ்வை கிளவி பாட்டுக்குள்ள சுளையாக இருக்கிற மாதுளம் பலம் போக அப்படி பலாச்சுளம் போல இருக்கிற எங்களுடைய தலைமையாசிரியர் மற்ற குடும்பமாக இருக்கிற ஆசிரியர்கள் செய்கிற இந்த உபச்சாரத்திலே நீங்கள் என்றும் மறக்கக்கூடாது. இந்த பள்ளியையும் மறக்கக்கூடாது, என்னையும் மறந்து விடாது. உனக்கு சொல்லிக் கொடுத்த தாய்தப்பை மறந்துவிடாது. அன்பு மாணவ கண்மணிகளை, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். காலம் கொடுமையான காலம். காலம் அன்பு தனிந்திருக்கிற காலம். உன் பெற்றோரை நேசி, உன் வாழ்க்கையை நேசி. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. எல்லாமுள்ள இறைவன்
உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இன்பமோ துன்பமோ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கலங்காதே திகையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கதவை தட்டுங்கள், திறக்கப்படும். தட்டவில்லை என்றால் திறக்க முடியாது. பாதாளத்தில் போய்விடாதே, பாவம் என்ற குடிகளை விழுந்து விடாதே, நல்லதே நினை. மதுபானத்துக்கு அடிமையாகாதே, மதுபானத்துக்கு அடிமையாகாதே, வேசித்தனத்துக்கு அடிமையாகாதே, விபச்சாரத்துக்கு அடிமையாகாதே, சுமோக்கைக்கு அடிமையாகாதே, படிப்புக்கு அடிமையாக உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய சொல்லு. நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு திட்டமிடுங்கள். திட்டம் தீட்டி வாழ்க்கையடைய கிருபை செய்யும். உங்களுக்கு என்ன தவறுகள், என்ன குறைகள், நிறைகள் வேண்டும் என்றால் எங்களிடத்தில் கேளுங்கள். இங்கே இருக்கிற அனைத்து ஆசிரியர்கள் கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு சிறிய அன்பளிப்பை நான் கொடுக்கிறேன். அதை மாணவர்கள் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் தெரிவிக்கிறேன்.